திஸ் இஸ் சகு டெய்லி ரொட்டீனில் இது சண்டே மார்னிங்க. சண்டே வந்து நான் என்னோடய அக்கா வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன். சாட்டர்டே நைட்டே நைட்டுக்கு வந்துட்டு அக்கா வீட்டுக்கு நானும் என்னோடய பொண்ணும். ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வருடேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் என்னோடய பொண்ணு 2 பேர் தாங்க வந்திருந்தோம். கல்யாணமாகி எனக்கு 4 வருஷம் ஆச்சுங்க. பட் ஆனால் எங்கள் அக்கா வீட்டுக்கு இப்போ நான் செகண்ட் டைமாக வந்திருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு நான் என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் வந்து 2 டேஸ் இருந்துட்டு போனேங்க. அதுக்கப்புறமா இப்போ தாங்க நானே என் பொண்ணு 2 பேர் வந்திருக்கோம். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேலைனால எங்களால் வர முடியல. அப்புறம் வந்து சாப்பாடெலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு பசி எடுத்துருச்சு. ஸோ மாமா வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. அதை எடுத்து சாப்பிட்டுங்க. என் பொண்ணு வந்து அவளோட அண்ணங்க கூட, என்னோடய அக்காவுக்கு வந்து 3 பசங்கங்க. ஃபஸ்ட்டு வந்து பாய் பேபி, ரெண்டாவது வந்து 2 பேருமே, மொத்தம் 3மே பாய் பேபி தாங்க எங்கள் அக்காவுக்கு. 2 பேர் வந்து ட்வின்ஸு எங்கள் அக்காவுக்குங்க. அப்புறம் வந்து அது கூட விளையாண்டுட்டு இருந்தா. நான் வந்து மாமா கடைக்கு போயிட்டு மட்டன், ரத்த பொரியல், ரத்தத்துக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அதை நான் போய் வெளியில் போய் வாங்கிட்டு வந்துட்டு அக்காட்ட கொண்டு போய் கொடுக்க இது பண்ணிட்டேங்க. அக்கா வந்து சைடில் வந்து இட்லி வேக வச்சுட்டாங்க. இட்லி ஊற்றி வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்காயம்லாம் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டா அக்கா அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சைடில் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் மாமா அகைன் ரிட்டன் போயிட்டு மதியத்துக்கு மீன் குழம்பு பண்ணலாம், மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு மாமா போய் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. மாமா க்ளீன் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா தாங்க க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதாங்க என்னோடய அக்காவோட வீடு. என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அக்கா வீட்டுக்கு எப்படியும் மாதம் ஒரு டைமாச்சும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நானும் என் அம்மாவும் எங்கள் அப்பா 3 பேரும். இப்போ வந்து நான் கல்யாணம் ஆகிட்டுங்க 4 வருஷம் ஆச்சு. எங்கள் அக்கா வீட்டுக்கெலாம் வரதுங்கிறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சுங்க. 4 வருஷத்தில் இதாங்க செகண்ட் டைம் எங்கள் அக்கா வீட்டுக்கு வர்றது. அதுவும் ஹஸ்பண்ட் இல்லை, செகண்ட் டைம் வந்து என் ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் வந்திருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் 3 பேர் வந்தோம், நானும் என் பாப்பா என் ஹஸ்பண்ட். இப்போ செகண்ட் டைம் நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கிறோம். அக்கா வந்து குழம்புக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நானும் சரி ஓகே ஏதாவது வேலை பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எல்லாம் சாந்து அரைச்சி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு இட்லியெல்லாம் எடுக்கலான்னு சொல்லி எடுத்துட்டேங்க. அப்புறம் மாமா வந்து மீன் ஃப்ரைக்காக இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி கொடுக்க சொன்னாருங்க. மாமா தாங்க மீன் ஃப்ரை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் அதை தேவையானதெல்லாம் பண்ணிவிட்டுங்க. நான் அக்கா சைட்லேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. சிக்கன் மட்டன் வறுக்கிறது, மட்டன் கிரேவி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குழம்பெல்லாம் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டே தண்ணி குழம்பு மாதிரி எடுத்துட்டோம். அந்த கறியை எடுத்து கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அக்கா பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க பண்ணி முடிச்சாச்சு. ரசம், ரத்த பொரியல், இட்லி, மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, எக் பாயில் பண்ணி வச்சுட்டாங்க அக்கா. எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது அம்மா வரக்காக வெயிட்டிங். அம்மாவும் ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அம்மா சண்டே வந்து 11 மணி போல் தாங்க வந்தாங்க. வரும்போதே பேத்திங்களுக்கு பேரங்களுக்கும் வந்து ஸ்நாக்ஸு நிறைய வாங்கிட்டு வந்துருந்தாங்க. வீட்டிலேருந்து அம்மா வரும்போதே வந்து ஸ்நாக்ஸு அது இதுன்னு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் அம்மா நான்லாம் பேசிவிட்டு ஒரு 11 போல் வந்து சாப்பிட உட்காந்துட்டுங்க. இட்லி, எக்கு இதெல்லாம் வச்சு நானும் அம்மா அக்கா பசங்க, அக்கா வந்து சாப்பிட அப்புறம் சாப்பிட விட்டோம். நாங்கள் 3 நாள் சாப்பிட்டு இப்படி வந்து சண்டே எங்களுக்கு போச்சு.